ஒரு தொலைதூர கிராமம். மழைக்காலத்தில் வழுக்கும் சாலைகள், காற்றில் தூசிகள் பறக்கின்றன. அந்த ஊரில் சீனி என்பவன் தனது மனைவி கமலத்துடன் வசித்தான். வறுமை என்பது அவர்களுக்கு பழக்கம். 3 வேளை சாப்பாடு கூட கிடைக்காத நிலை. மழை பெய்தால் குடிசையின் கூரை ஒழுகும். வெயில் வந்தால் உந்து வரும் சூடில் அவர்களது உடலும் மனதும் கருகும். சீனி எதற்காகவும் துணிந்து செல்ல மாட்டான். புதிய வேலைக்கு செல்லவே பயம். தோல்வியால் அவன் மனது உடைந்து போகும் என்று பயம். அக்கள் அவனை சிரிக்கக்கூடும் என்று பயம். நாளைய தினம் என்ன செய்ய போகிறோம் என்று கமலம் கேட்டால் கூட அவன் பதில் சொல்லவே பயந்து விடுவான். நாம் எதையும் முயற்சி செய்யாமல் இருந்தால் தோல்வி இல்லையே. சீனியின் மூளையில் எழும் அழிவுக்குரிய சிந்தனை. அந்த இரவு வானில் நிலவு ஒளிர ஒரு நிழல் வீட்டின் வாசலில் நின்றது. அவர் மகான். பிள்ளையே, நீ இவ்வளவு பயம் கொண்டிருக்கிறாய். பயம் மனிதனை இல்லை என்று செய்துவிடும். மகான் அவரது கைகளை சீனியின் தலையில் வைத்தார். உடனே ஒரு அற்புத சக்தி வீசியது போலிருந்தது. சீனி முதல் முறையாக மகானின் கண்களை பார்த்தான். நீ ஒரு நாள் முழுவதும் எதற்கும் பயப்படாமல் இருப்பாயா? மகான் கேட்டவுடன் சீனி நடுங்கினான். ஆனால் இந்த முறை அவன் விரும்பி நடுங்கவில்லை. அவனுக்கு ஒரு புரிதல் வந்தது. நான் பயமில்லாமல் இருந்தால் என்ன ஆகும்? அவன் அந்த இரவில் தூங்கவில்லை. புதிய நாளை எதிர்பார்த்தான். அடுத்த நாள் சீனி பயமில்லாமல் வேலை தேடினான். பழைய பண்ணை முதலாளியிடம் சென்றான். ஏன் இவ்வளவு நேரம்? முதலாளியின் கடுமையான குரல். சீனி முன்பு போல நடுங்கவில்லை. நான் வேலை செய்கிறேன், சம்பளம் கொடுங்கள். முதலாளி வியந்தார். அவர் உடனே நிறைய வேலைகள் கொடுத்தார். கடுமையாக இருந்தது. முதல் முறையாக சீனி எல்லாவற்றையும் முழு நம்பிக்கையுடன் செய்தான். அவன் வீட்டிற்கு திரும்பும்போது அவன் கையில் முதல் முறையாக கூடுதல் சம்பளம் இருந்தது. மகான் திரும்பி வந்தார். இப்போது நீ உண்மையான செல்வர். பணம் அல்ல, பயமில்லாத மனமே செல்வம். சீனி கண்களில் கண்ணீர். அவன் மகான் காலில் விழ மகான் அவனை கையால் தூக்கினான். பயப்படாதே, நீயும் வெற்றியாளனே. கதை முடிவு. நீங்கள் பயமில்லாமல் இருந்தால் உங்கள் வாழ்க்கை மாறும். தன்னம்பிக்கையே உண்மையான செல்வம்.